முருகனோட அருளால் நம்ம வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். உண்மையான பொக்கிஷம் அதுதான். நேரம், ஆரோக்கியம், அமைதியான மனம், நிதானமான காலை பொழுது, குற்ற உணர்ச்சி, அதாவது யாருக்கும் கெடுதல் செய்யாத எண்ணம், ஒரு நல்ல இரவு தூக்கம், அமைதியான நாட்கள், அர்த்தமுள்ள உரையாடல்கள், வீட்டில் சமைத்த உணவு, நீங்கள் நேசிக்கும் மனிதர்கள், உங்களை நேசிக்கும் மனிதர்கள், இதில் எல்லாமே கிடச்சிருந்துன்னா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி அவங்க தான்ப்பா. அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையாது. இதில் யார் யாருக்கு சிலது தான் கிடச்சிருக்கு, கிடச்சதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாக்கியசாலி. போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்கம்மா, இல்லை புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்பா, எப்படின்னு தெரில. யார் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பார்ப்போம். எனக்கு சில வகை கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ கிடச்சிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு காசு பணம் இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன், கோடீஸ்வரனாக இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன், அவன் தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பேசுகிறத நிறுத்துங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, இதில் பாதியாவது இருக்குன்னா அவன் உண்மையிலே அவன் தாயே கோடீஸ்வரன். இதில் எல்லாமே இருக்குன்னா அவன் அதை தாண்டி வார்த்தை இல்லை. அதை மாதிரி இதை இருக்கிறவன் முருகன் உங்கள் பக்கம் இருக்கான். அதை விட்டுட்டு அவன் அப்படி வளர்ச்சியாக இருக்கான், அவள் அவ்வளோ நகை வாங்கியிருக்கா, இவ்வளோ பணம் வச்சுருக்கா, இந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருக்கே. இது இருந்தாலே நீ பெரிய கோடீஸ்வரன்ப்பா. அதை யோசிச்சுப்பார். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு, முருகனுக்கு நன்றி சொல்லு, சந்தோஷமாக இரு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ பாருங்க.